एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 3 வகுப்புலேருந்து பக்திரசாமிரத சிந்து பற்றி விவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இதை நம்ம நேரடியாக அந்த சாப்டருக்கு அந்த அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இன்னும் ஒரு வகுப்பு அதோட அறிமுகத்தை பற்றியே சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ நம்ம பார்த்தோம் பக்திரசாமிரத சிந்து. யார் எழுதுனது இது பக்திரசாமிரத சிந்து? கரெக்ட், ஓகே. ஸோ ஸ்ரீல ரூப கோஸ்வாமி எழுதியிருக்காரு. அதாவது 540 வருடங்கள் முன்னாடி பஞ்சதத்துவம் உத்பவமானாங்க, தோன்றினாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த தரம் கோஸ்வாமிஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதை பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த ஒரு பக்தி தொண்டை நீங்கள் விப்ருஞ்சனமாக பரவணும், பரத வருஷம் எல்லாமே பரவணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், கோஸ்வாமிஸ் அவங்க எல்லாமே அழைச்சின்னு கூப்பிட்டுட்டு இதெல்லாமே இந்த பக்தி தொண்டை பற்றி நீங்கள் ஆழமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ரூப கோஸ்வாமி அவர் தான் தலைமை. அவருக்கு ஒப்படி ஆக்ஞை பண்ணார். அதுக்கப்புறமா ரூப கோஸ்வாமி நானா சாஸ்திர விசாரணே நிபுணா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்லோகா ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். எல்லா சாஸ்திரங்களும் நீங்கள் படிச்சுட்டு, சாஸ்திரங்களாம் படித்த பிறகு அதை விஸ்லேஷனை பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு கருத்து எழுதிட்டு எல்லாருக்குமே சரளமாக புரிகிற மாதிரி நீங்கள் அது பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமியை கோலோக விருந்தாவனத்தில் இருந்தார். ரூப கோஸ்வாமி யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கோலோக விருந்தாவனத்தில் எந்த ஒரு நிலையில் இருந்தாங்க, அவர் பேர் என்னன்றது யாருக்காவது தெரியுமா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தெரிஞ்சவங்க சொல்லலாம், இல்லைன்னா நானே சொல்கிறேன். ரூபமஞ்சரி. ஓகே, வெரி குட். ரூபமஞ்சரி, வெரி குட். அவர் என்ன நிலையில் இருந்தார்? அவர் என்ன நிலையில் இருந்தாராங்க கோலோக விருந்தாவனத்தில்? ஓகே, சேவா. பட் என்ன அவரோட பொசிஷன் என்னங்க? எல்லாருமே சேவை தான். கோலோக விருந்தாவனத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சேவா பாவா தான். சேவை இல்லாமல் அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே சேவை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. எந்த நிலையில் அவர் இருந்தாங்க? என்ன லலிதா சகிக்கு மஞ்சரியா இருந்தாங்க பிரபு. லலிதா சகிக்கு மஞ்சரியா இருந்தாங்க. ஓகே, வெரி குட். மஞ்சரி. ஓகே 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 ஓகே. இப்போ இங்கே பஞ்சதத்வா தோணின பிறகு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அது 540 இயர்ஸ் பிஃபோரு. அதுக்கு அடுத்தது கோஸ்வாமிஸ் வந்தாங்க. அந்த கோஸ்வாமிஸ் எப்படி வந்தாங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்ததுனால கோஸ்வாமிஸ் எல்லாரையும் அழைச்சின்னு வந்தாங்க. இந்த கோஸ்வாமிஸ் எல்லாம் யார் அப்படின்னா ரூபமஞ்சர். அதில் முதலாவது ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி எப்படின்னா, கோபியர்களுக்கு அஷ்டசக்கி கோபியர்களுக்கு அந்த அஷ்டசக்கியருக்கு 108 கோபியர்கள் இருக்காங்க. அந்த கோபியர்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க மஞ்சரிங்க. அந்த மஞ்சரிகள் எல்லாருக்குமே தலைமை இவர் தான், ரூபமஞ்சரி. ரூபமஞ்சரி எல்லா மஞ்சரிஸ்க்கும் தலைமை அவர். அந்த மஞ்சரிஸ் எல்லாமே ரூபமஞ்சரி என்ன பண்ணுவாங்க, கோபியர்களுக்கு சேவை செஞ்சால் ரூபமஞ்சரிக்கு யார் சேவை செய்வாங்க அப்படின்னா, அந்த மஞ்சரிஸ் எல்லாமே இவங்களுக்கு சேவை செய்வாங்க. ரூபமஞ்சரிக்கு ரூபமஞ்சரி தான் தலைமை. அவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் இந்த சேவை செய்யுங்க, நீங்கள் இந்த சேவை செய்யுங்க, ஆளாளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து சேவை பண்ணுவாங்க. அப்படி அவரை அழைச்சின்னு வந்தார் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது. ஏன்னா கிருஷ்ணா எப்பொழுதுமே அவதாரம் எடுத்தால் அவங்க கூட யார் இருப்பாங்க?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய தடவை கிருஷ்ணா இப்போ வராருன்னு நினச்சிக்கோங்க, கோலோகநாத்லேருந்து வராங்கன்னு நினச்சிக்கோங்க. அவர் வரும்போது யார் யார் வருவாங்க? முக்கியமாக யார் யார் வருவாங்க? முக்கியமான ஆளுங்க யார் யார் வருவாங்க? ராதாராணி. ராஜாராணி. வெரி குட். வேறு யாரெல்லாம் வராங்க அவங்க கூட? கிருஷ்ணர் வந்தால் ராதாராணி வராங்க. வேறு கோபாசு. கோவர்தனா. கோபாசு, கோவர்தனா. ஓகே. வேறு பிருந்தாவனா. ஓகே ஓகே, வெரி குட். ஸோ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு புரிதல் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்தால் ராதாராணி வருவார், கிருஷ்ணா ராதாராணி 2 பேரும் வந்தால் கோபியர்கள் வருவாங்க, கோபாஸ் வருவாங்க, அப்புறம் எல்டர்லி கோபாஸ், யசோதா மையா, நந்தபாபா, இவங்களாம் எல்டர்லி, இவங்களாம் சீனியர் கோபிஸ், இவங்களாம் வருவாங்க. அப்புறம் அவங்க வந்தாலே ராதா குண்டா, ஷாம குண்டா, கோவர்தன் எல்லாமே வந்துடும், அவங்க கூட எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் இங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்ததுனால அதே மாதிரி ஒரு யுகத்துலேயும் பகவான் வரும்போது இவங்க கூட எல்லாமே வருவாங்க. அதனால தான் ஒரு பாகவதமில் ஒரு ஸ்லோகா இருக்குது, சாங்கோ அபாங்கஸ்ய பார்ஷதம் யக்னைர் சங்கீர்த்தன பிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாங்கோ அப்பாங்கன்னா அவங்க கூட இருக்கிற எல்லா அசோசியேட்ஸும் வந்துடுவாங்க, கிருஷ்ணர் கூட இருக்கிற அசோசியேட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அப்படி ரூப கோஸ்வாமியை இப்போ அழைச்சின்னு வந்தாங்க. அப்போது இந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நீங்கள் எல்லாமே சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு பாகவதம், பகவத்கீதா, உபனிஷத்கள், புராணாசு இதெல்லாமே நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் கருத்துக்கள் எல்லாம் எழுதிட்டு பாஷ்யம், அதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதி, இந்த கோவிந்த பாஷ்யம் அந்த மாதிரி இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே அதை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் மகாபிரபு தன்னோட இதில் கிளம்பிட்டாங்க, அடுத்த சர்வீஸ், அடுத்த லீலைக்காக கிளம்பிட்டாங்க. அப்போ கோஸ்வாமிஸ் எல்லாம் அவங்க எல்லாம் இதெல்லாம் புஸ்தகங்கள்லாம் எழுதிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா கோஸ்வாமிஸும் அவங்களோட இது முடிஞ்சிடுச்சு, லீலை முடிஞ்சு லாஸ்ட்டில் ஒரே ஒருத்தர் தான் மீதி ஆனார். யாருக்கா தெரியுமா? கோஸ்வாமிஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 6 மெம்பர்ஸ். ஓகே, யார் அவங்க? ஸ்ரீ ரகுநாதர் ஒரு நிமிஷம் இருங்க, சுபாஷ் மாதிரி சொல்லுங்கள், ஒரே ஒரு நிமிஷம் சுபாஷ் மாதிரி சொல்லுங்கள். சனாதன கோஸ்வாமி. வெரி குட். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. நைஸ், வெரி குட். ரகுநாத பட்டர் கோஸ்வாமி. ஸ்ரீ ரகுநாத தாச கோஸ்வாமி. வெரி குட். ஜீவ கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி. வெரி குட், எக்ஸலண்ட். ஓகே, வெரி குட். இப்போ இவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு கோஸ்வாமி தான் அங்கே மீதி இருக்காங்க. அந்த கோஸ்வாமி யார் அப்படின்னா, யாருக்கா தெரியுமா அந்த கோஸ்வாமி? ஜீவ கோஸ்வாமி கடைசியில் என்ன பண்ணார், இவங்க கோஸ்வாமிஸ் எல்லாம் எழுதின நூல்கள் எல்லாமே இவங்க மறுபடியும் இவங்க எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கோஸ்வாமிஸ் எல்லாம் எழுதிருக்கிற புஸ்தகங்களெல்லாம் எத்தனை இருக்குது தெரியுமா? யாருக்கா தெரியுமா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை புஸ்தகம் இருக்குன்ட்டு? யாருக்கா தெரியுமா? 3 மாட்டு வண்டி புஸ்தகம் இவங்க எழுதுனாங்க, இவங்க எல்லாமே. ஸோ இவங்க எல்லாம் எழுதின பிறகு என்ன ஆச்சுன்னா, எல்லா கோஸ்வாமிஸும் கிளம்பிட்டாங்க, அவங்கவுங்க இது லீலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி ஒரு பெரிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் விருந்தாவனத்துக்கு எல்லாமே சேர்ந்துட்டாங்க. ஜீவ கோஸ்வாமி தான் அவங்களுக்கு எல்லாருமே குரு மகாராஜ். அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க எழுத என்னாங்க, நவதீப்பில் நித்யானந்த பிரபுவோட தர்மபத்னி ஜானவி மாதா மகாபிரபுவும் கிளம்பிட்டாங்க, நித்யானந்த பிரபுவும் அவங்களோட இந்த உலகத்தை விட்டு வெளியே வேறு லீலைக்காக கிளம்பிட்டாங்க. ஜானவ மாதாவுக்கு அந்த பொறுப்பு நவதீப்பில் கொடுத்தாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பரப்பணும், வைஷ்ணவத்தை பரப்பணும், கௌடிய சம்பிரதாயத்தை எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் ஜானவ மாதா ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? ஜீவ கோஸ்வாமிக்கு எழுதுறாரு, விருந்தாவனத்தில் எழுதுறாரு. நவதீப்பு இங்கே கொல்கட்டா கிட்ட இருக்கிறது. விருந்தாவனம் எங்கே இருக்கிறது, எந்த ஊர் பக்கத்தில் இருக்குது? சென்னை பக்கத்தில் இருக்கா இல்லை பெங்களூர் பக்கத்தில் இருக்கா? எத்தனை பேர் விருந்தாவனத்துக்கு போயிருக்கீங்க?
எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க விருந்தாவனத்தை பற்றி? எல்லாரும் கேட்டிருக்கீங்க. எங்கே விருந்தாவனம் எந்த இதில் இருக்கு? உத்தரப்பிரதேஷ். வெரி குட். உத்தரப்பிரதேஷில் டெல்லியிலேருந்து 150-200 கிலோமீட்டர்லேருந்து ரஜபூமி, மதுராலேருந்து 150 கிலோமீட்ரு. ஸோ அங்கேருந்து அங்கே வந்து கணிதம் எழுதுறாரு, ஜானவி மாதா எழுதுறாரு. ஜானவி மாதா யார்? நித்யானந்த பிரபுவோட வைஃப். நித்யானந்த பிரபுவோட என்ன சொல்கிறாங்க அதுக்குன்னா க்ளோஸ், அவரோட தர்மபத்னி. அவங்க வந்து கடிதம் எழுதுகிறாங்க ஜீவகோஸ்வாமிக்கு, நீங்கள் எழுதுக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே எனக்கு அனுப்புங்க, நான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா அந்த டைமில் வந்து பிடிஎஃப் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, டெலிகிராம் இல்லை, யூடியூப் எதுவுமே கிடையாது, எந்த டெக்னாலஜியும் கிடையாது 400-500 வருடங்கள் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் எதில் எழுதுவாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா அப்போல்லாம் எப்படி எழுதுனாங்கன்ட்டு? ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. ஓலைச்சுவடியில் ஒரு இதில் எழுதுட்டு மறுபடியும் இன்னொரு இலை எழுதணும், இன்னொரு ஓலைச்சுவடி எடுக்கணும். அப்படி எழுதி அப்போ அப்படி தான் புக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணாங்க. அப்போ இந்த அளவுக்கு பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, ஜானவி மாதா கேட்டதுனால இது எல்லாமே ஜீவகோஸ்வாமி என்ன பண்ணார், ஒரு பெட்டியில் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் வச்சு அதுக்கு வந்து பட்டு தோத்தி பட்டு சாலையில் அதை வந்து மூடி வச்சு பத்திரமா அதில் வந்து இவங்க இன்னொரு 3 ஆச்சாரியாஸோட கையோட பொறுப்பு கொடுத்தாங்க. இது இப்போது ஃபஸ்ட்டு தலைமுறை வந்து பஞ்சதத்துவா யார் யார்? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு, நித்யானந்த, ஸ்ரீ அத்வைத, கதாதர, ஸ்ரீவாசாதி, கௌரபக்தர். ஓகே, யார் இவங்கெல்லாம் யார்? சைத்தன்ய யார்? சைத்தன்ய மகாபிரபு சாட்சாத் கிருஷ்ணர். ஓகே. பிரபு பலராமர். ஓகே. அத்வைதாச்சாரியா வந்து விஷ்ணு. அப்புறம் வந்து ஸ்ரீதர் விஷ்ணு. இல்லை அத்வைதா யார்? அத்வைதா யார்? விஷ்ணு சதாசிவர் ரெண்டு பேரும் அத்வைதாரா வந்தார். ஓகே. கதாதர் யாரு? ராதாராணி. கதாதர் வந்து ராதாராணி, ஸ்ரீவாஸ் வந்து நாரதமுனி. ஓகே. ஸோ இப்போ 5 பேர் வந்து ஃபஸ்ட்டு தலைமுறை. 2வது தலைமுறை வந்து 6 கோஸ்வாமிஸு. அந்த 6 கோஸ்வாமிஸ் வந்து அவங்களோட தலைமுறை முடிஞ்ச பிறகு ஜானவி மாதா சொன்னதுனால 3 மாட்டு வண்டியில் 3வது தலாந்திரத்துக்கு இந்த புஸ்தகம் எல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 3வது தலைமுறை தான் ஒரு 3 ஆச்சாரியாஸு, பிரபலமான ஆச்சாரியாஸு. இவங்க தான் வைஷ்ணவிசத்தை கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்து நிலைநாட்டினதே இவங்க தான். அந்த 3 ஆச்சாரியாஸ் பேர் யாருக்காவது தெரியுமா? 3வது தலைமுறை அவங்க. யாராவது நோட் புக்கு பென் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இவங்க 3 ஆச்சாரியாஸ் வந்து ரொம்ப பிரபலமானவர். ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தம் தாஸ் டாக்கூர், அப்புறம் வந்து ஷியாமானந்த பண்டித். இந்த 3 பேருக்கும் இது ஒப்படைச்சிட்டாங்க. இந்த 3 பேருக்கும் ஒப்படைச்சிட்டு இது எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜானவி மாதா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில் இவங்க 3 பேர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, நடுவில் என்ன ஆகுது, ஒரு மன்னார். அந்த மன்னார் வந்து அவர் பேர் திருட்டு மன்னார்னு பேர் அவருக்கு. ஏன்னா அவரோட இது என்னென்னா எப்பவும் திருடுறது தான் வேலை. எங்கே வந்து தங்கம், முத்துங்க, அப்புறம் வந்து பணம் எங்கே இருக்கோ அவங்கள போய் ஸ்டாப் பண்ணுறது, அவங்க ஆட்களை அனுப்பிச்சி அவங்கள தடுத்து நிறுத்திட்டு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி அனுப்புறது. இவங்க இந்த அரசர் வேலையோட இந்த அரசரோட வேலை அதுதான். அந்த அரசர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு ஜோதிஷர் இருந்தார். அந்த ஜோதிஷர் சொன்னார், இன்றைக்கி ராத்திரி 3 மாட்டு வண்டி ஒரு நிதி வரப்போகுது, 3 மாட்டு வண்டியில் சில பேர் நிதி எடுத்துகிட்டு வர்றாங்க, நீங்கள் எப்படியாவது போய் அதை வந்து நீங்கள் திருடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அரசருக்கு வந்து இந்த மயூர் சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? அந்த அரசருக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா எப்படி? எனக்கு தூக்கம் வருது, நீங்களாம் தூங்கிட்டு இருந்தா. ஜோசியர் யாருக்கு சொல்கிறாரு? அந்த திருடன் யாரு? அரசர்.
அந்த அந்த அரசரே அந்த ராஜா அவர் அந்த ராஜாக்கு சொல்கிறாரு. ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த நைட்டில் எல்லாரையும் அனுப்புகிறாரு. எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அது எப்படியாவது திருடிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணார், அவங்க அங்கெல்லாம் போகிறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அந்த மாட்டு வண்டி இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சொன்னாங்க அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்காதீங்க. அந்த ஜோசியர் சொன்னார், யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையை உண்டாக்காமல் அது திருடிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லி இவங்க அனுப்புகிறாங்க. சரி, இவங்க எல்லாருமே போகிறாங்க. இவங்கெல்லாம் போய் இவங்க இந்த சேவகரெல்லாம் போய் அவங்க படுத்துட்டு இருக்கும்போது அது எல்லாமே திருடிட்டு அரசர்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. அரசர் என்ன பண்ணுறாரு, ஏன் இது இந்த ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பக்தி தொண்டு பக்தி சேவை அப்படி அது அப்படி அப்படி அந்த அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளோ சக்தி வாழ்ந்தது அப்படின்னா, அந்த புஸ்தகத்தை ஒருத்தர் தாக்கினாலே போதும் அவங்க பக்தராகிடுறாங்களாம். ஏன்னா ரூப கோஸ்வாமி எழுதியிருக்கிற புஸ்தகம் அவ்வளோ பவித்திரமானது. அதாவது சைத்தன்ய மகாபிரபுவே அவங்க எழுதின அந்த எழுத்துக்களை பார்த்து முத்தால் கோக்கப்பட்டிருக்கு உங்கள் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? முத்து எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியோட அந்த எழுத்துக்கள் அந்த அளவுக்கு முத்து மாதிரி இருக்குமா, எழுதுனா முத்து மாதிரி இருக்குமா. அது பார்த்தாலே போதுமா, அந்த அளவுக்கு அழகாக இருக்குமா, அது அந்த அளவுக்கு முத்து மாதிரி இருக்குமா. அது யாராவது தொட்டால் போதுமா, அந்த அளவுக்கு தூய்மையான பக்தி தொண்டில் எழுதியிருக்கிற அந்த கிரந்தங்கள் யாராவது சும்மா பார்த்தாலே போதுமா, பக்தி வந்துடுமா அவருக்கு. அப்போ தொட்டால் இன்னும் எவ்வளோ பக்தி வருன்றது பார்த்துக்கோங்க. அப்போ அதை படித்தா இன்னும் எவ்வளோ அது உயர்ந்தமானது, எவ்வளோ பவித்திரமானதுன்னு சொல்லி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு கிரந்தம் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் எழுதினது தான் இது. எத்தனை நாள் யாருக்கு சொன்னாங்கன்றது தெரியுமா? நான் முதல்ல வகுப்பில் சொன்னேன். இப்போ நம்ம படிக்கிற இந்த பக்தி ரசாமிருத சிந்து என்ற ஒரு கிரந்தத்தை யாருக்கு சொன்னாங்க, எத்தனை நாளில் சொன்னாங்க, எங்கே சொன்னாங்க, இது நீங்கள் சொன்னாலே எனக்கு தெரிஞ்சிடுது நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையா கிளாஸ்லன்ட்டு. யாருக்கு சொன்னாங்க, எங்கே சொன்னாங்க, எத்தனை நாளில் சொன்னாங்க. 4 கேள்வி ஒரே டைமில். உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை. தெரியலன்னா கூட ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இது எல்லாமே மெமரியில் வச்சுக்க முடியாது. அப்படி மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வகுப்பை பற்றி மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். மற்றவங்களுக்கு சொல்ல என்ன ஆகுது, உங்கள் மைண்ட்லேருந்து உங்கள் இதயத்தில் அது வெளியவே போகாது. அங்கே பதட்டம் ஆகிடும், அங்கே பதவி ஆகிடும். அதனால் பிரச்சாரத்தோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சொல்ல நம்ம மறுபடியும் அது படிக்கவே தேவையில்லை, அது பதவி ஆகிடும். அதனால் நம்ம படிக்கணும் சொல்லணும். அதுக்கு மனநம்னு சொல்லி பேர். இல்லை யாருமே கிடைக்கலையா, நம்ம தூங்கும்போது அப்படியே அதை பற்றி படிச்சுட்டே நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு நம்மளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பக்தி சித்தாந்த கோஸ்வாமி மகாராஜ் சொல்கிறாரு, ஒருத்தருக்கு பிரச்சாரத்துக்காக அனுப்பிச்சாரு. அந்த இடத்துல போய் அப்போ ரிட்டன் சொல்கிறாரு, குரு மகாராஜ் யாருமே இல்லை அங்கே அப்படின்னு சொன்னேன். ஏன் யாருமே இல்லை? யாரும் இல்லைன்னு 4 செவருக்கு சொல்ல வேண்டியதானே? அங்கே இருக்கிற ஜீவராசிகள்லாம் இருக்காங்க இல்லையா, எத்தனையோ ஜீவராசி, பூச்சி புல் எல்லாமே இருக்குமே, அவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திட்டு அனுப்புகிறாரு. மறுபடியும் போய் சொல்கிறார் அவர் பிரச்சாரம். அப்போ சொல்ல அப்போ 4வது வாரத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அதனால் இது எங்கே சொல்கிறாரு, இந்த கிரந்தத்து பேர் என்ன, நம்ம படிக்கிற கிரந்தத்து பேர் என்ன? ஓகே, இது யாருக்கு சொன்னாங்க? சும்மா யாரும் ஒரு 2 பேர் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் தெரியல உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? சரி, எழுதினவர் யார்? ரூப கோஸ்வாமி. ஓகே, அவ்வளோதான். எழுதினவர் ரூப கோஸ்வாமி. அவருக்கு சொன்னார். யார் சொன்னது? யார்? பிரபுபாதர் எழுதுனது மாதிரி. பிரபுபாதர் இப்போ ரீசெண்டாக அவர் 110 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர். பிரபுபாதர் அதை மொழிபெயர்ப்பு எழுதினார். எல்லா புஸ்தகத்துக்கும் மொழிபெயர்ப்பு எழுதினார். ரூப கோஸ்வாமி நான் சொல்கிறது 500 வருடங்கள் முன்னாடி இது அவர் எழுதியிருக்கிறது. சைத்தன்ய மகாபிரபுவே சொன்னார் அவருக்கு. பிரயாகன்ற இடத்துல, இந்த பிரயாகன்ற இடத்துல எத்தனை நதிக்கு கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எத்தனை நதி சங்கமம் ஆகுது? 3 நதி. சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்னு.
கங்கா யமுனா சரஸ்வதி. இந்த இடத்துல தான் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், ரூப கோஸ்வாமிக்கு சொல்ல 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 10 நாளில் எழுதுனாங்க. இது 10 நாள் எழுதுனாங்க இந்த பக்திராஸ் அமிர்த சிந்து. ஸோ இப்போ 3வது தலைமுறை வந்து ஜானவ மாதாஜி கிட்ட போகுது. ஜானவ மாதாஜி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அந்த அரசர் என்ன பண்ணார், அதை திருடிட்டு என்ன பண்ணுவார், அதை வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பாக்ஸு ஓப்பன் பண்ணி அந்த பட்டு சாலையை ஓப்பன் பண்ண உடனே அதை தொட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே முடி எல்லாமே என்ன அது ரோமாஞ்சகமாகிடுது. முடி ரோமாஞ்சகமாகிடுது. மூஞ்சி வந்து அப்படியே தேஜஸ்வாக தெரியுது. அவங்க உடம்பு எல்லாமே லைட்டாகி ரொம்ப வெயிட்டே இல்லாமல் எங்கே இல்லாத ஒரு என்ன சொல்கிறது அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த அது வந்து எப்படி நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பிச்சிடாரு அந்த அரசர். அவரே வந்து உணர ஆரம்பிச்சிடாரு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு அது தொட்டாலே எனக்கு பக்தி பரவசமாக பரவுது, அப்போ இப்படிப்பட்ட வர ஒரு புஸ்தகத்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி திருடிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழவ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ஆச்சாரியாஸோட அந்த கிரந்தங்கள் எல்லாமே அந்தளவுக்கு சக்தி வாழ்ந்தது. பாருங்கள், நீங்கள் பிரபுபாதோட புஸ்தகம் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல மூத்த பக்தர்கள்லாம் நல்லா என்ன பண்ணுவாங்க அந்த காலம் அப்போ இப்போ கூட அவ்வளோதான், யாருக்காவது புக் டேபிள் போட்டு ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க, பகவத்கீதாவோ பக்தி ரசாமிர்த சிந்துவோ பக்தி பாகவதமோ இதை கொடுக்கும்போது அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, எங்ககிட்ட இருக்குங்க பகவத்கீதா, நான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. இல்லைங்க, சும்மா நீங்கள் தொட்டு பாருங்கள், பரவாயில்ல, அதுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்று வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேணும்ன்ட்டு அந்த புஸ்தகத்தை கை கொடுத்து நீங்கள் ஒன்றும் பைசா ஒன்று கொடுக்காதீங்க, பணம் ஒன்று கொடுக்காதீங்க, சும்மா அதை வந்து டச் பண்ணுங்க போதும், அதை ஸ்பர்ஷம் பண்ணாலே போதும், நீங்கள் ஒன்றும் பைசா கொடுக்காதீங்க, பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்து அதை ஸ்பர்ஷம் பண்ணி வச்சு சும்மா கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து பாருங்கள், அந்த சித்திரங்களெல்லாம் பாருங்கள், படங்கள்லாம் பாருங்கள், இப்படி அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த ஆன்மீகமான ஒரு தொகையை அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா பிரபுபாதர் எழுதியிருக்கிற அந்த பர்போர்ட்ஸ் பாருங்கள், ஒன்றும் இல்லை பாருங்கள், ஒரு விசேஷமான ஒரு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிற பாருங்கள். பாகவதம் வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு 4 ஸ்லோக்காவில் சொல்லிவிட்டார். எத்தனை ஸ்லோக்கா? 4 ஸ்லோகா. அதுக்கு பேர் சதுஸ்லோகா அப்படின்னு சொல்லி பேர். அந்த 4 ஸ்லோகாவை பிரம்மா என்ன பண்ணார், தன்னோட சீடரான நாரத முனிக்கு சொன்னார். நாரதர் என்ன பண்ணார், அந்த 4 ஸ்லோகாவை வந்து வியாசதேவருக்கு சொன்னார், தன்னோட சீடரான வியாசதேவருக்கு சொன்னார். வியாசதேவர் என்ன பண்ணார், 4 ஸ்லோகாவை 18,000 ஸ்லோகாவை வந்து விளக்கத்தை கொடுத்தாங்க. இந்த 18,000 ஸ்லோகாவோட பாகவதத்தை வந்து பிரபுபாதர் என்ன பண்ணார், மொழிபெயர்ப்பு எழுதும்போது ஒரு பதத்துக்கும் அதோட புரிதல், அதோட அர்த்தத்தை எழுதிட்டு அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பும் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கமும் கொடுத்து ஆயிரக்கணக்கான பேஜஸை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டார் பிரபுபாதர். எழுதியிருக்காரு. அதாவது 12 ஸ்கந்தத்தையும் 18 புஸ்தகம் 18 வால்யூம் எழுதியிருக்காரு பாகவதம். அதில் 10வது ஸ்கந்தம் 3வது வால்யத்தில் வந்து அவர் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணார், அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வயசாகிடுச்சு பிரபுபாதருக்கு, ரொம்ப உடம்பு முடியாமல் சமயத்தில் என்ன பண்ணார், உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்களோட சீடர்கள் எல்லாமே அதை வந்து விளக்கத்தை எழுதுனாங்க. மீதி 10th சாப்டர் 10th கேண்டோ 4th வால்யூமு, அப்புறம் 11th கேண்டோ 2 வால்யூமு, 12th கேண்டோ 1 வால்யூமு அவங்களோட சீடர்கள் வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களாம் பாருங்கள் நம்ம எல்லாமே எவ்வளோ பாக்யவான் அப்படின்னா, புஸ்தகத்தை வந்து நம்ம டெய்லி டச் பண்ணுறோம், தாக்குறோம், புஸ்தகத்தை வந்து எடுத்து படிக்கிறோம், அது உள்ளே இருக்கிறது எல்லாமே விவாதம் பண்ணுறோம், டிஸ்கஷன் பண்ணுறோம், எல்லாமே கலந்துக்கிறோம். இந்த பக்தி தொண்டுன்றது வந்து பாருங்கள், எப்பேற்பட்ட பாவத்தையும் கர்மத்தையும் வந்து சரளமாக அழிச்சு விட்டுரும், சரளமாக வந்து அழிச்சு விட்டுரும். எப்படி வந்து நம்ம வந்து தீயில வந்து அவங்களுக்கெல்லாம் ஆண்டாள்
ஆழ்வார் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் வந்து ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள். அவர் ஒரு பிரபந்தம் எழுதியிருக்காரு, திவ்ய பிரபந்தம்ல ஒரு இது கருத்து ஒரு ஸ்லோகா சொல்கிறாரு. அந்த ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ பெரிய கடல் அளவுக்கு மலை அளவுக்கு செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் வந்து எப்போ நம்ம பக்தி தொண்டை வந்து தொடங்குகிறோமோ அப்போது அந்த பக்தி தொண்டு வந்து மலை மாதிரி இருக்கிற மலை அளவுக்கு இருக்கிற அந்த பாவங்களை எல்லாத்துலேயும் சுட்டு சாம்பல் ஆக்கிடுமா. அது அந்த ஸ்லோகா வந்து ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகா இருக்குது, அந்த ஸ்லோகாவுக்கு இந்த ஸ்லோகாவுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது. மன்மனா பாவ மத்பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்கரோ மாமே வைஷ்யசி யுக்தம் தே ஆத்மானாம் மத்பராயணா. இது வந்து 2 தடவை ஸ்லோகா வருது. 18வது சாப்டர்லையும் வருது, இன்னொரு சாப்டர் 9வது சாப்டர் 10வது சாப்டர்லையும் வருது. இந்த ஸ்லோகா வந்து ஆண்டாள் ஆழ்வார் சொல்லியிருக்காரு, அப்பவே சொல்லியிருக்காரு. அந்த தாயார் சொல்லியிருக்காரு, ஆண்டாள் தாயார். அதாவது வந்து ஒரு பஞ்சை வந்து எடுத்து தீயில போட்டால் என்ன ஆகும்? பஞ்சை எடுத்து தீயில போட்டால் யாராவது ஆ ஆ சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம பக்தி தொண்டை வந்து நம்ம தொடங்கினாலே போதும். பக்தி தொண்டை வந்து தொடங்கி நம்ம வந்து அதை வந்து கடைப்பிடிச்சாலே போதும். அந்த சேவையை வந்து முழுக்க 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 வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே அப்படி இருந்தால் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களையும் வந்து பஞ்சு எப்படி வந்து தூசி ஆகிடுமோ தீயில போட்டால் அந்த மாதிரி தூசி ஆகிடும் சொல்லி ஆண்டாள் தாயார் சொல்கிறார். ஆண்டாள் தாயார் வந்து ஒரு 28 ஸ்லோகா 28 நாள் என்னமோ சொல்லியிருக்காரு இல்லையா? யாருக்கா தெரியுமா? ரீசெண்டாக இப்போ வந்து அந்த 28 டேஸ் வந்து அவர் அந்த இது பாடியிருக்கார், பெருமாளை வந்து புகழ்ந்து பாடிருக்காரு. ஆண்டாள் திவ்ய பிரபந்தமானு சொல்லி பேரே வருது அதுக்கு. திருப்பதியிலலாம் ரொம்ப ஃபேமஸ் அது. 28 நாள் அவங்க இதே படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்ரீரங்கத்துலேயும். அப்புறம் வந்து பாசுரம் கரெக்ட், அந்த பாசுரத்தை வந்து படிப்பாங்க, டெய்லி படிப்பாங்க. வந்து இந்த ஸ்லோகா வந்து அவர் சொல்லியிருக்காரு, எப்படி தீயில வந்து பஞ்சத்தை எடுத்து போட்டால் எப்படி வந்து அது தூசி ஆகிடுமோ அணிஞ்சிடுமோ, அது அந்த இது பாவங்கள் கூட அந்த மாதிரி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரபுபாத் வந்து இதில் சொல்லியிருக்காரு, ஒரு காட்டு தீ வந்து யாருமே போய் வந்து தீ வைக்க மாட்டாங்க, தானாகவே காட்டு தீ வந்து உத்பவம் ஆகிடும். ஒரு மரத்தில் இருக்கிற வேறு இன்னொரு மரத்தில் இருக்கிற அந்த 2 பிரான்ச்சஸ், அந்த 2 கிளைகள் வந்து ஸ்பர்ஷ பண்ணாலே அது வந்து தீ வந்துடுமா காட்டில். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா தெரியாது, இதுக்கு பிளேசிங் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்படி வந்து தீ வரும்போது என்ன ஆச்சுன்னா, காட்டில் பெரிய பெரிய மரங்கள் 4 கால் விலங்குகள் எல்லாமே தப்பிச்சு ஓடிடுமா, 4 கால் விலங்குகள். ஆனால் இந்த விஷமுள்ள பாம்பு, இந்த பாம்புனால சீக்கிரமாக ஓட முடியாதான், சீக்கிரமாக வந்து தப்பிக்க முடியாதான். தப்பிக்க முடியாமல் என்ன ஆகும், அந்த பாம்புக்கு இந்த மாதிரி தீ காட்டு தீயில் என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அது உடம்பெல்லாமே விஷம்தான், பாம்போட உடம்பெல்லாமே விஷம்தான். அந்த விஷம்ன்றது என்னன்னா, ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்க பரப்போட்டில், அந்த விஷம் மாதிரி நம்ம பாவம் இருக்கும். ஏன்னா பாம்போட உடம்புல வந்து தன்னோட வாயிலேருந்து வால் வரைக்கும் விஷம்தான். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் கூட பல பிறவியில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே இருக்குது. அந்த பாவங்கள் எல்லாமே என்ன ஆகிடும், காட்டு தீ பிடிச்சா எந்த மாதிரி எரிச்சு விட்டுறோமோ அந்த பாம்பை, அந்த மாதிரி நம்ம பாவங்கள் எல்லாமே எரிச்சு விட்டுரும். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கா, ஆசை இருக்கா, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாமே பாம்பை வந்து விஷப்பாம்பு எப்படி எரிஞ்சிடுதோ காட்டத்தில் அந்த மாதிரி எரிய விடணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஆசை இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்க, வேறு யாருமே சொல்லியே. அப்போ உங்களுக்கெல்லாம் ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? இருக்குதா? ஓகே, 2 பேர் சொன்னீங்க, மற்ற எதுவும் பதிலே வரலையா யாருமே? கீதா மாதாஜி பதிலே இல்லை. ಓಕೆ ಸರಿ ಆಯಿತು. ಓಕೆ ಇವರು ಯಾರು ಗೌರಿ ಮಾತಾಜಿ?
ಇದೆ ಪ್ರಭು. ಹಾಂ ಇದೆಯಾ? ಓಕೆ. ಇವರು ಯಾರು ಯಶೋಧ ಮಾತಾಜಿ? ಯಶೋಧ ಮಾತಾಜಿ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಇದೆಯಾ? ನಮ್ಗೆ ಯಾವ ಪಾಪಗಳು ಬೇಡ, ಎಲ್ಲ ಬೆಂಕಿನಲ್ಲಿ ಕಾಡು ಬೆಂಕಿನಲ್ಲಿ ಸುಟ್ಟೋದಂಗೆ ಹಾವು ಸುಟ್ಟೋದಂಗೆ ನನಗೆ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಸುಟ್ಟಾಕ್ಸ್ಬಿಡ್ಬೇಕು ಕೃಷ್ಣ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಆಸೆ ಇದೆಯಾ? ಇದೆ ಪ್ರಭು. ஓகே. சீதா மாதாஜி உங்களுக்கு? இதெல்லாமே நான் வந்து தோண்டுதல் பண்ணுமா உங்களுக்கு சொல்கிறதுக்கு? எப்படி இல்லை உங்களுக்கா நான் சொல்கிறதுனால நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறீங்களா எப்படின்னு தெரியல எனக்கு. எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? ஆமாம், எல்லாருக்குமே. யாருக்கு தான் பாவத்தை வந்து சமத்துக்கு இருக்கணும்னு யாருக்குமே இஷ்டம் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பாவத்துலேருந்து நம்ம தூரமானோம் என்ன செய்யணும்? நம்ம ಎಲ್ಲಾರ್ಗೂ ಇರುತ್ತೆ ಪ್ರಭು, ಆದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಮಾಡ್ಬಿಡ್ತೀವಲ್ಲ ಪ್ರಭು. ಅದನ್ನೇ ಇಗ್ನೋರೆನ್ಸ್ ಅಂತ ಹೇಳೋದು, ಅದೇ ಅಜ್ಞಾನ ಅಂತ ಹೇಳೋದು. ಆ ಅಜ್ಞಾನದಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸ್ಕೊಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ பக்தர் ಜೊತೆ சாங்கித்யம் ಮಾಡಬೇಕು. பக்தர் கூட சாங்கித்யம் செஞ்சால் பக்தர்களை வந்து நம்ம வழிகாட்டுவாங்க. ஏன்னா எல்லா கிரந்தங்களையும் நம்மளால் படிக்க முடியாது. அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற அளவுக்கு வந்து தூய பக்தர்கள் மட்டும்தான் முடியும். அந்த பக்தர்களோட சாங்கியத்தில் நம்ம இருந்தால் நம்ம எல்லா பாவத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், எல்லா பாவத்தையும் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே பக்தி தொண்டுன்றது வந்து அவ்வளோ சக்தி வாழ்ந்த ஒரு சேவை, சக்தி வாழ்ந்த ஒரு சேவை. இந்த சேவையை வந்து நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ நம்மளுக்கு வந்து ருச்சி வளர்ந்துட்டே வரும், நாளைக்கு ருச்சி வளர்ந்துட்டே இருக்கும். அதனால் இந்த பாவங்கள் வந்து 4 நிலையில் இருக்கும். இப்போது நம்ம வந்து ட்ரெயினில் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறோம். டிக்கெட் புக் பண்ணால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும். இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னும் விதையே போடலன்னு அர்த்தம். பாவம் செய்கிறதுக்கு நம்ம இன்னும் விதையே போடலன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஆசை மட்டும் வச்சுருக்கோம் ட்ரெயினில் போகணுன்ட்டு, ஆனால் இன்னும் டிக்கெட் புக் பண்ண போகிறோம், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்? அது வந்து அந்த ஸ்டேஜு அந்த விதையை அந்த பாவம் என்ன ஆகும்? செகண்ட் ஸ்டேஜ் வந்து இது புக் ஆகுது. என்னாவது ஆர்எஸ்சி புக் ஆகுது. ஆர்எஸ்சி வருது. ஆர்எஸ்சினா ரிசர்வேஷன் கேன்சலேஷன். அப்போது சீட் இருக்குது, உங்களுக்கு படுக்கிறதுக்கு படுக்கை இல்லை, பர்த் இல்லை. அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் படுக்கிறதுக்கு வந்து இது இல்லை, பர்த் இல்லை. அப்போ 3வது ஸ்டேஜ் என்ன ஆகுது? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் அப்படி இது எதுக்காக இந்த ட்ரெயினோட எக்ஸாம்பிள் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில பாவங்கள் என்ன ஆகும்னா உடனே வந்து நம்மளுக்கு வந்து அது ஃப்ருக்டிஃபை ஆகாது. அதாவது கருவகை ஆகாது அப்படின்றாங்க தமிழில். உடனே வந்து அது வந்து பழம் கொடுக்காது. உடனே வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கு வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. அது வந்து அடுத்த பிறவி இருக்கலாம், இல்லை இன்னொரு பிறவி இருக்கலாம், இல்லை 10 பிறவி இருக்கலாம், இல்லை அடுத்த இன்னும் 100 பிறவிலான கூட நம்மளுக்கு வராது. இல்லை சில நேரத்தில் என்ன ஆகுது? உடனே கூட ஆகிடுது. அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, நிறைய பாவங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்சுருப்போம், அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சுருக்கோம். அது ஒன்றொன்னா வர்றதுக்கு லைனாக ஒன்றொன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி எல்லா பிறவிலும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து ஒரே செகண்டில் ஒரே டைமில் வந்து பகவான் நினச்சா அதை என்ன பண்ணலாம்? 0 பண்ணிடலாம். எப்போது? பக்தி தொண்டு என்ற ஒரு சேவையை நம்ம வந்து எடுத்துக்கிட்டா இந்த சேவை எல்லாமே, இந்த கர்மங்கள் பாவங்கள் எல்லாமே வந்து நீட்டாக வந்து நீக்க வச்சிருவார். அவர் எதுவும் இல்லாமல் 0 பண்ணிடுவார். ஆனால் பிறப்பு எடுத்த பிறகு பழமாக வந்த பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை எடுத்த பிறகு, இந்த பிறப்பு எடுத்த பிறகு என்ன ஆகுது? நம்ம செஞ்ச பாவங்களும் கர்மங்களும் வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த தண்டனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிறப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேணால் அப்படி பண்ணிடுவார். ஆனால் பிறப்பு எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவார்? பக்தி சேவையை நீங்கள் ஏற்றிக்கிட்டால் அவர் எதுவும் இல்லாமல் பண்ணிடுவார். அதுக்கு தான் சொல்கிறார், எல்லா தர்மத்தையும் விட்டு எனக்காக நீங்கள் வந்து பக்தி தொண்டு பண்ணால்
நீங்கள் செஞ்ச எல்லா பாவங்களும் அப்படின்றாங்க. எல்லா பாவமும் அப்படின்னா இந்த பிறப்போட பாவம் கிடையாது. எல்லா பிறப்போட பாவத்தையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு பக்தி தொண்டு தான். அந்த பக்தி தொண்டு மட்டும் நம்ம பண்ணால், அதனால தான் இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே இந்த பக்தி ரசாமிர்த சிந்துல இருக்குது. பக்தி தொண்டு எப்படி பண்ணணும், எதை பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இந்த கர்மா என்ன, இந்த இது பாவங்கள்ன்றது என்ன, இதுக்கு பக்திக்கு என்ன தொடர்பு இருக்குது, இது எல்லாமே ஆழமாக எழுதியிருக்காரு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி. ஸோ இந்த புஸ்தகம் முக்கியமாக நம்மளை இந்த என்ன சொல்கிறது, பௌத்திகமான உலகத்துலேருந்து, இது பௌத்திக உலகத்தை என்ன சொல்கிறாங்க, துர்கா அப்படின்னு சொல்கிறாங்க. துர்கா அப்படின்னா சிறைசாலை அப்படின்னு சொல்ல பேர். இந்த சிறைசாலையிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தகுந்த ஔஷதத்தை நம்ம எடுக்கணும். அந்த ஔஷதம் தான் இந்த பக்தி ரசாமிர்த சிந்து. இதை படித்தா நம்ம என்ன ஆகும், அந்த ஆதோ ஸ்ரத்தா ஸ்டேஜ்லேருந்து பாவா ஸ்டேஜுக்கு போய் பாவா ஸ்டேஜ்லேருந்து பிரேம பக்திக்கு வந்துடுவோம். இந்த வகையான பக்திகளெல்லாம் நம்ம முன்னாடி பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் சாதன பக்தி, பாவ பக்தி, பிரேம பக்தி. இந்த 3 வகையான பக்திகளை ரொம்ப ஆழமாக எழுதியிருக்காரு. இதில் முக்கியமாக சாதன பக்தியும் பாவ பக்தியை பற்றி இந்த புஸ்தகத்தில் எழுதிட்டு உஜ்வல நீலாமணி அப்படின்னு சொல்லி இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. என்ன பேர்? உஜ்வல நீலாமணி. இந்த புக்கை பேர் நான் அடுத்த தடவை கேட்பேன் உங்களை. அதில் மதுரியமான பக்தி எப்படி இருக்கும், மாதுரியமான பக்தி, பிரேம பக்தியை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு, உஜ்வல நீலாமணி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம். வேணால் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபேமஸ் புக் அது. இதில் இதுலேயும் பிரேம பக்தியை பற்றி எழுதியிருக்காங்க. ஆனால் ப்ரீஃபாக எழுதியிருக்காங்க, சின்னதாக எழுதியிருக்காங்க. உஜ்வல நீலாமணியில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க இது பிரேம பக்தியை பற்றி. ஸோ அதனால் அந்த சாதன பக்தியிலேருந்து எப்படி நம்ம பாவபக்திக்கு வரணும், பாவபக்தியிலேருந்து எப்படி நம்ம பிரேம பக்திக்கு வரணுன்றது இந்த பக்தி ரசாமிர்த சிந்து அப்புறம் உஜ்வல நீலாமணியில் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாவங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். பாவங்கள் எத்தனை ஸ்டேஜில் இருக்குது, அது விதை ஸ்டேஜில் இருக்கா, இல்லை விதை இல்லாமல் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை அது பூ ஸ்டேஜ். எஸ் மாதாஜி. ஸோ இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. விதை ஸ்டேஜில், இல்லை விதை இல்லாத ஸ்டேஜில், அதுக்கப்புறம் அந்த பூ ஸ்டேஜில் கொஞ்சம் அது டெவலப் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் காய் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பழம். எப்படி ஒரு பழம் 4 ஸ்டேஜ் தாண்டி போகுமோ அதே மாதிரி நம்ம பாவங்கள் கூட அந்த 4 ஸ்டேஜை தாண்டி வரும். அதுக்கு தான் பத்ம புராணத்தில் சொல்லியிருக்காங்க, பீஜம், கூட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டேஜ், அந்த இதை பீஜா கூட்டா, பிராராப்த அப்ராரப்த பீஜா கூட்டா, கரெக்ட், ஓகே. அதுக்கு ஒரு ஸ்லோகாவே இருக்குது பத்ம புராணத்தில். ஸோ அந்த ஸ்லோகாவை ரொம்ப டீட்டெயிலாக பக்தி ரசாமிர்த சிந்துல சொல்லியிருக்காரு. அப்ராராப்த பலம் பீஜம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வருது. அந்த ஸ்லோகாவை பற்றி தான் இதில் ஃபுல்லாக முழுக்க அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பக்தி செய்யணும், அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத் அனாவிருத்தம் அனுக்குல்யேன கிருஷ்ணனுசீலனம் பக்தி உத்தமம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 லைன் எப்படி தூய்மையான பக்தி, இது 2 இருந்தால் தூய்மையான பக்தி செய்ய முடியாது. இந்த 2 லைன் இருந்தால், இந்த 2 லைன் பண்ணால், அடுத்த 2 லைன் பண்ணால் நீங்கள் உத்தம பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்கிறார். இந்த ஸ்லோகாவை நிறைய உங்களுக்கு குரூப்பில் கூட நான் அமிச்சேன், தமிழில் அமிச்சேன், கன்னடாவில் அமிச்சேன். எத்தனை பேர் அதை பார்த்தீங்களோ, படிச்சிங்களோ, இல்லை எழுதி வச்சுருக்கீங்களோ, அது என்ன பண்ணீங்களோன்றது எனக்கு தெரியாது. எத்தனை பேர் குரூப்பில் பார்த்துருக்கீங்க? இது வந்திருக்கா எல்லாருக்கும்? கன்னடாவில் வந்திருக்கா? கன்னடாலையும் இதை தெலுங்குல இதில் தமிழில் அமிச்சேன். பார்க்கலீங்களா? அவங்க அன்றைக்கே அமிச்சிட்டேன் மாதிரி, லாஸ்ட் வீக்கே அமிச்சிட்டேன். ஊருக்கு போனால் கூட இப்போ மொபைல் எடுத்துகிட்டு போயிடுங்க, மொபைல் எடுத்துகிட்டு போங்க, ஜபமாலை எடுத்துகிட்டு போங்க. எங்கே போனாலும் பக்தியை விடக்கூடாது. இங்கே நம்ம அமெரிக்கா போனாலும் பக்தியை விடக்கூடாது. ஒரு பக்தர் சொல்கிறாரு, ஒரு ஆச்சாரியா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. என்ன பிரார்த்தனை சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக இது பண்ணி பாருங்கள், விவாதம் பண்ணி பாருங்கள். என்னை ஒரு செப்டிக் டேங்க்கில் ஒரு பூச்சி புளியாக கூட எனக்கு பிறப்பை கொடுத்துருங்க. ஆனால் அங்கே கூட நான் உங்களுக்கு பக்தி தொண்டு செய்யணும், அங்கே கூட நான் ஹரிநாமத்தை சொல்லணும்.
என்னை எங்கே வேணாலும் நீங்கள் அனுப்புங்க பரவாயில்ல, எந்த பிறப்பாவது எனக்கு கொடுங்க பரவாயில்ல, நரகலோகத்தில் கூட பிறப்பு கொடுத்துருங்க பரவாயில்ல எனக்கு. ஆனால் என்னையும் உங்களையும் உங்களை விட்டு என்னை நான் வந்து வேறு போகக்கூடாது. உங்களை விட்டு அப்படின்னா உன்னோட பக்தி சேவையை வந்து நான் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நான் வந்து விடாமல் இடைவிடாமல் நான் பக்தி தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து மஞ்சரியோட இதுக்கு நம்ம போக முடியும். அப்போ தான் பிரேமையை அடைய முடியும். இந்த ஹோல் பகவத் இந்த பக்தி ரசாமிரத சிந்தில் சொல்கிறது எப்படி கிருஷ்ணரை வந்து நம்ம காதலிக்கணும், எப்படி அவங்கள நேசிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே காதலிக்கிற அந்த மனப்பானம் எல்லாருக்குமே உண்டு. யாரையோ ஒருத்தரை வந்து காதலிக்கணும். மனைவி வந்து புருஷனை காதலிப்பாங்க, புருஷன் வந்து மனைவியை காதலிப்பாங்க, இல்லை 2 பேரும் செஞ்சு குழந்தைங்களை காதலிப்பாங்க. குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா சில வருடங்கள் காதலிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சகோதரர்கள் அப்புறம் வந்து சகோதரிகளை அவங்கக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பழகுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கல்யாணம் ஆன பிறகு அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள், அவங்க பேரன், இப்படி ஒருத்தர் காதலிச்சுட்டே இருப்பாங்க. இது கரெக்டு தான், வேண்டாம்னு சொல்ல, கரெக்டு தான். அப்புறம் என்னாச்சு, சமுதாயத்தை வந்து ಯಾವ ಭಕ್ತರ ಹೆಸರು? ಅವರು ಒಂದು ಅವರು ಅದು ಹೇಳ್ತೀನಿ, ಆಳ್ವಾರ್ ಹೆಸರು ಅದು ಹೇಳ್ತೀನಿ ನಾನು. ಅವರೊಬ್ಬರು ಆಳ್ವಾರ್ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ ಶ್ರೀ ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ, ಅವ್ರು ಹೇಳಿರೋದು ಅದು ಅವ್ರ ಹೆಸರು ನಾನು ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ಹೇಳ್ತೀನಿ. ಆಮೇಲೆ குலசேகர் ஆழ்வார் ಅವರು சொல்கிறார். குலசேகர் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னைக்கு வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வயசான பிறகு எனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த பிறகு உங்களோட நாமத்தை சொல்கிறது கூட என்னோட கண்டத்தில் வந்து சோக் ஆகிடும், சொல்ல முடியாமல் வார்த்தைகள் வந்து நிறுந்துடும், வார்த்தைகள் வந்து சொல்ல முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் இப்போவே நான் வந்து உங்கள் நாமத்தை வந்து கூப்பிட்டு உங்கள் நாமத்தை வந்து உச்சரித்து உங்கள் மேலே தியானம் பண்ணி நான் வந்து உடலை விட்டுறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு குலசேகர் ஆழ்வார். குலசேகர் ஆழ்வார் வந்து கேரளாவில் அவர் பிறப்பெடுத்தார். அவரோட ஸ்ரவணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராமாயணத்தில் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், அவரோட லீலைகள்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஆழமாக நிமக்னமாகிடுவார், ஆழமாக அப்சர்வ் ஆகிடுவார் அவங்க அந்த இதில். யாராவது ராமாயணத்தை பற்றி சொன்னாலே போதும் அவங்களுக்கு உடனே அந்த திரேதாயுகத்தில் ராமர் கூடயே போயிடுவார். அந்த அளவுக்கு அவரோட என்ன சொல்கிறது, ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், தன்னோட மனநிலை வந்து அந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணி கேட்குறாரு, அவரு அந்த அளவுக்கு கேட்குறாரு. ஸோ அதனால் இந்த பக்தி இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி எழுதின இந்த புஸ்தகத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து, இந்த பொக்கிஷம்னால நம்ம நிறைய பக்தி தொண்டை இது வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம். ஸோ ஏன்னா எல்லாருமே பாவங்கள் செய்யாமல் யாருமே இல்லை. நான் ஏதோ நம்ம வந்து நல்ல ஒரு பக்தோட சாங்கியத்தினால, பிரபுபாதோட கருணையினால, பிரபுபாதோட சீடரோட கருணையினாலே நம்மளுக்கு வந்து இது ஒரு கிடச்சிருக்கு, இந்த ஒரு புண்ணியம், இந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு பக்தி தொண்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம என்றைக்குமே வந்து விட்டுறக்கூடாது. அதனால தான் நான் நிறைய தடவை சொல்கிறேன் எல்லாருக்குமே, எப்படியாவது வீக்லி 2 தடவை 3 தடவையாவது பக்தர் கூட சாங்கியத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா வந்து உக்காந்தா போதும், சும்மா கேட்டாலே போதும். நான் என்ன சொன்னேன், அந்த கிரந்தங்களை வந்து டச் பண்ணதுனாலே அந்த அரசர் என்ன, திருடனாக இருக்கிற ஒரு அரசர் ஹீ காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டோட்டலாக வந்து மாற்றம் வந்துச்சு, தூய்மையான பக்தர் ஆகிட்டார். அவரே கூப்பிட்டு யாரை, நரோத்தம் தாஸ் டாக்கூரை கூப்பிட்டு, உங்கள் தெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த கிரந்தங்களெல்லாம் இங்கே இருக்குது, தயவுசெய்து வந்து எடுத்துக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்துட்டு அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டார். அந்த அளவுக்கு தாக்கினாலே போதும், கிரந்தங்களை இப்படி டச் பண்ணாலே போதும் புஸ்தகத்தில். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ப்ரோக்ராம்ஸில் எல்லாம், பகவத்கீதா பாகவதம் எல்லாம் கீழே வைக்காதீங்க, நம்ம காலில் நடமாடுற இடத்துல கூட அதை வச்சுக்கூடாது, அது மேலே ஒரு துணிப்பை வைக்கணும், இல்லை ஒரு பேக் வைக்கணும், இல்லை நம்ம கையில் வச்சுக்கணும், இல்லை நம்ம மணி மேலே வச்சுக்கணும். ஈவன் மிருதங்கா, கர்த்தால், பகவானுக்கு போடுற இந்த ஜுவல்ஸு, இது எல்லாமே பலராமர் அந்த உருவத்தில் வந்திருக்காரு. அதனால தான் மிருதங்கா கூட பாய் மேலே கூட வைக்கக்கூடாது, ஏன்னா பாயில் வந்து நம்ம நடமாடுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம நடமாடுற தூளி வந்து பலராமருக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும், கிருஷ்ணர் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால தான் அதை எடுத்து ஒரு டேபிள் மேலேயோ வைக்கணும், ஒரு சேர் மேலேயோ. யார்
நடந்திருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, அது மேலே தூசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இடத்த வைக்கணும். ஒரு பக்தி தொண்டிலையும் ஒரு பொருளும் வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது கற்றுக்க வேண்டிய நீ உண்மையாக அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து உணர்னா தான் நம்மளுக்கு வந்து பக்தி தொண்டை வந்து நாளைக்கு ருச்சி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், அப்படியே இப்போவே பாருங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்த நாளில் பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ மாற்றம் உங்கள் இதில் வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள், நிறைய கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறீங்க. உங்களுக்கே எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. உபதேசமிரத்தில் படித்தது எல்லாமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க ஒன்றா. நான் அதனால தான் கேள்வி கேட்குறேன்னா, எனக்கும் வந்து மெமரி நல்லா ரிமைண்ட் பண்ணுது, உங்களுக்கும் வந்து அது வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கேட்க தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேட்பாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒன்று நோட் புக்கில் எழுதுவீங்க, இல்லை கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி அதை படிப்பீங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இந்த பக்தி சேவையே வந்து கேள்வி பதில் தான். அர்ஜுனர் கேள்வி கேட்குறாரு, கிருஷ்ணர் பதில் சொல்கிறாரு. சுகதேவ் கோசாமி இவர் பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்குறாரு, சுகதேவ் சாமி பதில் கொடுக்குறாரு. விதுரர் வந்து கேள்வி கேட்குறாரு, மைத்ரேய முனி பதில் கொடுக்குறாரு. நீங்கள் எந்த இடத்துலாவது பாருங்கள், எல்லாமே கேள்வி பதில் தான் இருக்கும். அதனால தான் நம்மளோட ப்ரோக்ராமே வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் தான். அப்படி பண்ணால் தான், இந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான், இதான் ஒரு ஜிம்மு. இந்த ஜிம்மில் நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இல்லை எதுவுமே தெரியாமல் சும்மா வந்து அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே ஞாபகமே வராது. அப்படியே நம்ம இப்போ செயல்பட வேண்டியதான். எதுவுமே நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, அவுட்புட் எதுவும் வராது. பக்தியோட அவுட்புட் வந்து தெரியாமல் அப்படியே போயிடும். ஸோ அடுத்தது நம்ம வந்து 6 குணங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். இந்த பக்தியோட 6 குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். யார் எழுதி வச்சுருக்காங்களோ தெரியாது, யாராவது எழுதி வச்சுருந்தா கொஞ்சம் படிங்க. கிளேஷாக்னி அந்த மாதிரிலாம் எழுதி சொன்னேன் லாஸ்ட் டைமு. யாராவது எழுதி வச்சுருந்தா கொஞ்சம் படிக்கலாம். இப்போ நீங்கள் இன்னொரு வாட்டி எல்லாருக்குமே ரிமைண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். கிளேஷாக்னி, சுபதா, சந்திரானந்த விசேஷாத்மா, சுதுர்லபா, அப்புறம் வந்து கிருஷ்ண ஆகர்ஷணி, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. ஸோ இப்படி 6 வகையான பக்தி தொண்டுகள் வந்து இருக்குது. ஸோ எப்பேற்பட்ட பாவத்தையும் கர்மத்தையும் வந்து நீக்கப்படுற ஒரு சக்தி வந்து பக்தி தொண்டுக்கு இருக்குது. பாருங்கள், ஈரானில் போர் நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட நம்ம பக்தர்கள் வந்து அங்கேயும் நாம ஜபம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பயப்படலை. ஏன்னா பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கே ஒரு நாள் வந்து இந்த உலகமே அழிய போகுது. அது வந்து நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு, நம்மளோட சூழ்நிலைக்கு, நம்ம நாட்டுக்கு இப்போ வந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நாம ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. பகவான நாமத்தை ஜபம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பிரசாதத்தை கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சமையல் பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே எல்லா பக்தி தொண்டு பாருங்கள். சும்மா இந்த திலக்கு போட்டு கண்டிமாலை போட்டு அப்படி வாக் பண்ணாலே, அப்படி நடந்தாலே போதும், அது ஒரு பக்தி தொண்டு தான். எந்த அளவுக்கு பக்தி தொண்டில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு பாருங்கள். சும்மா அப்படி நடந்துட்டு போனாலே ஒரு பக்தி தொண்டு. ஏன்னா நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணரோட நினைவு வரும். இவங்க இந்த மாதிரி பக்தர், இந்த மாதிரி விஷ்ணு பக்தர், கிருஷ்ண பக்தர், அந்த நாமத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து, அதனால தான் நாமத்தை அவங்கள போட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் கோயிலுக்கே போகிறதில்ல. 100% ஒரு 10-15% தான் போகிறாங்க கோயிலுக்கு. அவங்களுக்கு நம்ம கிருஷ்ணனோட பாதத்தை காமிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அதனால தான் திலக் போட சொல்கிறேன். ஒருத்தர் வந்து பக்தி தொண்டு பண்ணும்போது யாருக்குமே பயப்படக்கூடாது. எக்ஸப்ட் வீட்டில் மட்டும்தான். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு மட்டும் நம்ம பயப்படக்கூடாது. வெளியாளுங்களுக்கு மட்டும் நம்ம எல்லாம் என்றைக்குமே பயப்படக்கூடாது. வீட்டில் மட்டும் நம்ம வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி மட்டும் இருக்கணும். புருஷனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை குழந்தைங்கக்கிட்டோ அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அவங்ககிட்ட மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஆழமாக அந்தரங்கமாக நம்ம பக்தி தொண்டை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம பக்தி தொண்டை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம கடைப்பிடிக்கணும். மற்றவங்க ஏதோ சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வேறு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். హరే కృష్ణ ప్రభు. హరే కృష్ణ. గోస్వామికి నెక్స్ట్ జనరేషన్ లా శ్రీనివాసాచార్య, నరోత్తమ దాస్, ఇంకొకరు ఎవరు ప్రభు? శ్యామానంద పండిత్. శ్యామానంద పండిత్.
இங்கே இருக்கிற குரூப்பில் யாருக்காவது இந்த மாதிரி நம்ம கௌடிய சம்பிரதாயத்தை பற்றி, ஆச்சாரியாஸ் பற்றி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் வந்து ரொம்ப ஆழமாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் சைத்தன்ய சரிதாமிரதா கிளாஸ் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம். அது யாரெல்லாம் சொல்லி நீங்கள் குரூப்பில் அனுப்புங்க, எஸ்ன்னு சொல்லி அனுப்புங்க நாளைக்கு. அது இன்னொரு கிளாஸு சைத்தன்ய சரிதாமிரதா ஸ்டார்ட் பண்ணலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். சைத்தன்ய சரிதாமிரதா எப்படியெல்லாம் பகவானோட மனோநிலை எப்படி இருந்தது, அவரோட ஆனந்தம் எப்படி இருந்ததுன்றது வந்து ரூபகோசாமி மூலமாக அது தெரிய வச்சுருக்காரு இவர் சைத்தன்ய மகாபிரபு. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு எதுவுமே எந்த புஸ்தகமும் எழுதலை. அவர் ஒன்று தான் எழுதினார். யாருக்கா தெரியுமா சைத்தன்ய மகாபிரபு என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி? ஓ கரெக்ட். அந்த 8 ஸ்லோகம் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார். மீதி எல்லாமே யார் மூலமாக தெரிய வச்சார் அப்படின்னா ரூபகோஸ்வாமியை உட்கார வச்சு தன்னோட ஆசைகள் எல்லாமே அவர் மூலமாக ரூபகோஸ்வாமியாக தெரிய வச்சு அவங்க மூலமாக புஸ்தகங்கள் எல்லாமே எழுதி வச்சார். நிறைய புஸ்தகங்கள் இருக்குது நம்ம இதில். சைத்தன்ய பாகவதம் இருக்குது, சைத்தன்ய சரிதாமிரதா இருக்குது, சைத்தன்ய மங்களம் இருக்குது, சர்சந்தர்பா, அப்புறம் வந்து கோபால் செம்பு, 100 புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. பானு மகாராஜ், ஸ்டூடெண்ட்ஸ் பானுசாமி மகாராஜ் இது மாதிரி 100 புஸ்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க எழுதுனதே. இந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. இதெல்லாமே நம்ம படித்தாலே நம்மளுக்கு வந்து அந்த அமிர்தத்தை வந்து அப்படியே நக்கலாம். நம்ம அமிர்தம் மாதிரி இருக்கும் இது எல்லாமே. அதனால தான் இது பேரே பக்தி ரச அமிர்தா. சிந்து அப்படின்னா கடல். இந்த கடல் மாதிரி இருக்காமா இந்த பக்தி தொண்டன்றது வந்து அமிர்தம். அவ்வளோ மதுரமாக இருக்குமா, அவ்வளோ மாதுரியமானது இந்த பக்தி. இந்த பக்தி ரசா அப்படின்னா நாலேஜ், டேஸ்ட்டு. இந்த பக்தி என்ற ருச்சி வந்து அமிர்தத்துக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அமிர்தம் மாதிரி இருக்குமா. அது வந்து சிந்துன்னா கடல், பிந்துன்னா ஒரே ஒரு துளி, அவ்வளோதான். அந்த சிந்துவில் ஒரு துளி. அந்த குருதேவ் என்ற பாட்டில் சொல்கிறாரு, குருதேவ் கிருபா பிந்து. பிந்து அப்படின்னா உங்கள் கருணையில் வந்து எனக்கு ஒரே ஒரு துளி கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னாரு. நம்ம குருநாதரோட ஒரே ஒரு பிந்து கொடுத்தா நம்ம என்ன ஆகும், எங்கேயோ போயிடுவோம், வைகுண்டத்துக்கு கோலோக விருந்தாவதுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ எஸ் சொல்லுங்கள். ஸ்ரீனிவாசாச்சாரியா, நரோத்தம தாஸ் டாக்கூர். நரோத்தம் தாஸ் டாக்கூர் இவர் நரோத்தம் தாஸ் டாக்கூர் வந்து பங்களாதேஷ்க்கு போகிற இடத்துல கேத்தூரி, KUTURI, கேத்தூரி என்ற இடத்துல தான் இவர் வந்து பிறப்பெடுத்தார், அதாவது அவதாரம் எடுத்தார். இவரை வந்து சைத்தன்ய மகாபிரபுவே அந்த கேத்தூரி என்ற இடத்துல வந்து கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் பேர் சொல்லியே கூப்பிட்டார். இங்கே தான் ஒரு கிருஷ்ண பிரேமையை நான் வச்சுருக்கேன், அதை வந்து நீ எடுத்துக்கிட்டு எல்லாருக்குமே வந்து நீ வந்து விநியோகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த இடத்துல போய் சொல்கிறார். நரோத்தம் தாஸ் டாக்கூர் என்ற ஒரு பக்தர் வந்து இங்கே வந்து பிறகு எடுக்க போகிறாரு, பிரச்சாரத்துக்காக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி மகாபிரபுவே வாய் விட்டு சொன்னார் அவர் பேர். இன்னொருத்தர் ஷியாமானந்த பண்டித். ரொம்ப உயர்ந்தமான ஆச்சாரியாஸ் இவங்க 3 பேர். லோகநாத் கோஸ்வாமி. వాళ్ళు వచ్చి బృందావనంలో వచ్చి ఈ చైతన్య వీళ్ళు ఉంటారు కదా, బృందావన్ దాస్ ఠాకూరు వాళ్ళు ఆ సమయంలో వీళ్ళంతా ఆ టైంలో వచ్చిండేది. వీళ్ళు నెక్స్ట్ జనరేషన్. వీళ్ళు ముగ్గురు అయ్యారు కదా, వీళ్ళు ముగ్గురు అయినాక ఈ ఆచార్యస్ అందరూ వచ్చింది. లోకనాథ్ గోస్వామి, బృందావన్ దాస్ ఠాకూరు వీళ్ళందరూ దాని తర్వాత వచ్చింది వీళ్ళంతా. వాళ్ళ గురించి అంతా మీకు చెప్పాలంటే చైతన్య చరితామృతాల వీళ్ళ పేర్లందరూ వస్తుంది. మీరు ఎప్పుడైనా యావ దినం కావాలా, వెడ్నెస్డే, మండే, సాటర్డే ఈ 3 దినాలు ఇచ్చేసి ಯಾವ టైంలో కావాలా అని చెప్పి మీరు చెప్తే చైతన్య చరితామృత క్లాస్ స్టార్ట్ చేయొచ్చు. யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஒரு டே, சண்டேவா இல்லை ஏதோ ஒரு ஃப்ரைடேவா சண்டேவா ஏதோ ஒரு டே சொன்னால் நீங்கள் அந்த நாளில் வந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, இந்த நம்ம பண்ணுற அந்த பக்தி சத் சங்கத்துக்கு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரைசர் மாதிரி அப்படியே ரைஸ் ஆகிட்டே போகும். நம்ம பக்தி இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்கும். அது யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க சொல்லுங்கள், எந்த நாளில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாமே ஒரு காமன் டே, காமன் டைம், அந்த மாதிரி வச்சா அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் பண்ணலாம். இன்னொரு கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம்.
இது கூட நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள். பக்தி ரசாமிர்த சிந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். எவ்ரி 7:30 to 9 வந்து கிளாஸ் இருக்குன்னு நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் உண்மையாக நீங்கள் பகவான் மேலே உங்களுக்கு நட்பு, பகவான் மேலே உங்களுக்கு பிரேமை, பாவம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களோட இதை வந்து நீங்கள் எப்படி காமிக்கணும்னா, நீங்கள் ஒருத்தரும் ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும், கிருஷ்ண இயக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்போ தான் உங்களை வந்து கிருஷ்ணர் வந்து தலையெடுத்து பார்ப்பார். நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போக அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணர்கிட்ட போக அவசியமே இல்லை. நம்ம எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட போகணும்னு சொல்லி நம்ம ஏங்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இதை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகணுமா, என்ன பண்ணணும் நம்ம? ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட நீ போகவே தேவையில்லைன்றாரு. அப்போ என்ன அவர் என்ன என்ன எதிர்பார்க்குறா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆச்சாரியாஸு என்னோட செய்திகளை வந்து நீங்கள் பரப்புங்க, நீங்களும் தூய்மையாயிடுங்க, மற்றவங்களும் தூய்மை ஆக்குங்க. நீங்கள் கிருஷ்ண பக்தியில் இருங்க, மற்றவங்களும் கிருஷ்ண பக்தர் ஆக்குங்க. அப்படி நீங்கள் தூய்மையான பக்தி தொண்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் கிருஷ்ணர் உங்களை தேடி வருவார். நம்மளை தேடி கிருஷ்ணர் வருவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புது ஆத்மாக்களை கொண்டு வந்தாலே போதும். என்ன பண்ணுவார், இந்த பக்தி ரசாமிர்த சிந்து, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தா, சைத்தன்ய மங்கலம், சைத்தன்ய பாகவதம், கோபால் செம்பு, உஜ்வல நீலாமணி, இந்த மாதிரி புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா எசன்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, தெரிய வைக்கிறாங்க. ஒரு பக்தர் மூலமாக உங்களுக்கு தெரிய வச்சு உங்கள் பக்தியில் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி விட்டுருவார், உங்களை மேலே தூக்கி விட்டுருவார், மேம்படுத்துவார். எப்படியெல்லாம் மேம்படுத்தணுமோ அப்படியெல்லாம் மேம்படுத்துவார் கிருஷ்ணர். அவருக்கு நல்லா தெரியும். அவங்களோட செய்திகளை வந்து நீங்கள் பரப்புனா போதும். பரப்பிட்டு புது பக்தர்களை நீங்கள் கொண்டு வரணும். புது பக்தர்களை நீங்கள் கொண்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அதுக்கு மேலே நீங்கள் தங்கத்தை கொடுத்தா கூட, தங்கம் வெள்ளி அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த போகா அதெல்லாமே அப்புறம்தான். முதல்ல அவருக்கு என்ன வேணும்னா, என்னோடய செய்திகளை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து நீங்கள் பக்தராக்குங்க. அதுதான் அவங்க மெயின். அதனால தான் இவருக்கு பிரபுபாதர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரே ஒரு பிரபுபாதர் வந்து பாருங்கள், உலகத்தையே வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். ஸோ உலகத்தில் நிறைய வெஸ்ட் ஏஷியாலெல்லாம் போர் நடக்குது. ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு, இவங்கெல்லாம் போர் நடக்குது. அங்கே எல்லாமே நம்ம பக்தர்களாக இருக்காங்க. மஸ்கட்டில் இருக்காங்க, பஹ்ரைனில் நிறைய பேர் பக்தர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் சாந்தியாக, அவங்க நிம்மதியாக பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சல் ஆகாமல் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பகவான் வந்து நம்ம ப்ரே பண்ணலாம். இப்போது 3 தடவை அவங்களுக்காக நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி இந்த சத்சங்கத்துக்கு வந்த எல்லா பக்தரோட பக்தி தொண்டு வந்து நல்லா வளர்ச்சி ஆகணும், எந்த விதமான தடை வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்போ வந்திருக்கிற பக்தரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா சதஸ்யர்களுக்கும் வந்து நம்ம வந்து பக்தி தொண்டு பக்தர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ப்ரே பண்ணலாம். எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குரு மகாராஜ்க்காக ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன அவங்களுக்கு எல்லாம் சார்பாக நம்ம ப்ரே பண்ணலாம். 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாருமே சத்தமாக ஒரே தடவை எல்லாருமே சொல்லலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. भक्ति रसामृत सिंधु की जय, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शील रूप गोस्वामी की जय, शील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरि हरि. हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा. हरे कृष्णा माता जी, हरे कृष्णा.